இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. ஞானம் எப்போதும் தற்போது நடந்து அது பிற்காலத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். கவனியங்கள், ஒரு முட்டாள் பிற்காலத்தை ஒருபோதும் நினைப்பதில்லை. இப்போது நன்றாக இருப்பதைத்தான் விரும்புவார்கள். ஆனால் பிற்காலம் என்பது நிச்சயமாக உண்டு. அன்றாட வாழ்வில் ஆனந்தம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. இன்று நீங்கள் என்னோடு இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போது நீதிமொழிகளில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அது நீதிமொழிகளில் எழுதுவது மிக சுவாரஸ்யமானது. நீதிமொழிகளின் 31 அதிகாரங்களில் பல நீதி பாடங்கள் இருப்பதால் இது கொஞ்சம் சவாலானது. ஆனால் ஞானம் எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சுவைக்க கொடுக்கிறேன். அது உண்மையில் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். முதலாவதாக, ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்பது அறிவின் சரியான பயன்பாடு. நீங்கள் அதை சரியாக பிரயோஜனப்படுத்தாமல் அறிந்து கொள்வது நன்மையை கொண்டு வராது. நான் நினைக்கிறேன், குறிப்பாக நாம் வாழும் இந்த நாள் மற்றும் மணி நேரத்தில் எல்லா இடங்களிலும் இவ்வளவு ஞானம் அல்லது சமூக அறிவு என்று அழைக்கப்படுகிறதை பயன்படுத்துவது. மற்றும் தானியேலில் வேதம் கூறுகிறது, அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். நான் நினைக்கிறேன் அது இன்று உண்மை என்று சொல்லலாம். அதாவது நீங்கள் அதை சிந்தித்தால், அதாவது வேதாகம அறிவு கூட நிறைய கிடைக்கும். ஒரு சில நாட்களுக்குள் நீங்கள் 10 வெவ்வேறு பாடங்களின் போதனைகளை கேட்கப் போகின்றீர்கள். எனவே கலவை என்னவென்றால், நமக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது, ஆனால் ஞானம் என்பது அறிவின் சரியான பயன்பாடு. எனவே நமக்கு அறிவு இருந்தால், ஆனால் நாம் அதை நம் வாழ்வில் பயன்படுத்தவில்லை என்றால் அது நமக்கு எந்த நன்மையும் அளிக்காது. நேர்மையாக நீங்கள் தேவாலயத்தில் கேட்கும் எதையும் அல்லது அதை உங்கள் வேதத்தில் அடிக்கோடிட்டு காட்டுவதால் அல்லது நீங்கள் வாசிக்கிற புத்தகத்தை வீட்டிலே வைத்திருப்பதனால் அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் ஆகாது. நாம் அனைவரும் வார்த்தையை கேட்பவர்கள் மட்டுமல்ல, செய்பவர்களாகவும் இருக்க நாம் அனைவரும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய சரியானது எது என்று அறிந்தும் செய்யாமல் இருப்பது பாவம். நாம் பாவங்களை செய்யவில்லை, ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் தவிர்ப்பதன் மூலமும் பாவம் செய்கிறோம். நாம் ஒன்றை பயன்படுத்தாமல் அதை தெரிந்து கொள்வது பயனற்றது. இன்று அநேகர் தலை நிறைய அறிவு கொண்டவர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் அது இன்னும் அவர்களுக்கு வெளிப்படையாக காட்டும் அளவிற்கு மாறவில்லை. எனவே ஆழமாக சென்று ஆழமாக செல்வதன் முக்கியத்துவத்தை குறித்து இன்று பேச விரும்புகிறேன். ஆழமாக செல்வது. பவுல் கூறுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறதற்கும் அவர் இயேசுவை தெரிந்து கொள்வது குறித்து பேசவில்லை. அதாவது அவர் உண்மையில் அவரை அறிய விரும்பினார். அப்போஸ்தலன் பவுலின் சில ஜெபங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதால் அவர் ஆழ்ந்த புரிதலையும் அறிவையும் ஞானத்தையும் குறித்து நிறைய பேசினார் என்பதை இன்று நீங்கள் பார்க்கலாம். அடிக்கடி நாம் மேற்போக்கான விஷயங்களுக்காகவே ஜெபிக்கின்றோம், நாம் வேண்டுதல் செய்கின்றோம். நமக்கு தேவைப்படுகிற அதிகப்படியான ஐஸ்வர்யம், நம் வேலையில் பதவி உயர்வு, நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் மாற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரிய வீடு அல்லது ஒரு புது கார் என்று நாம் விரும்புகின்றோம். நாம் பெரும்பாலும் தவறான விஷயங்களையே தான் விரும்புகிறோம் என்று நினைக்கின்றேன். அதனால் பவுல் தான் ஜெபித்த ஜெபங்களில் ஜனங்களின் பிரச்சனைகள் நீங்கும்படியாக அவர் ஜெபித்த இடத்தை நீங்கள் தேட முடியாது. அவர் ஜெபித்தது என்னவென்றால், ஜனங்கள் கடந்து செல்லக்கூடியது நிலையானதாக இருக்க, ஒரு நல்ல மனநிலையை கொண்டிருக்க, சூழ்நிலை மாற அனுமதிக்காத எந்த காரியத்திலும் அவர்கள் கடந்து செல்ல பலத்தை பெறவே அவருடைய ஜெபம் இருந்தது. ஆஹா, நான் ஒருபோதும் யாரும் என்னிடத்தில் ஜெபத்திற்காக வந்து, ஜாய்ஸ் எனக்காக ஜெபிப்பீர்களா, நான் இதை ஒரு நல்ல அணுகுமுறையோடு கடந்து செல்ல முடியுமா என்று கேட்பார்கள். எல்லோரும் தங்களுக்கு வரும் பாடுகள் அகன்று போகத்தான் விரும்புகிறார்கள். மேலும் பவுல் அவர்களுக்காக ஒருபோதும் ஜெபிக்கவில்லை, பொருளுக்கும் அல்ல. ஆனால் மிக மதிப்புமிக்க இந்த ஆழமான விஷயங்களுக்காக அவர் எப்போதும் ஜெபித்தார். அவை அனைத்தும் மிக மதிப்புமிக்கவை. கவனியுங்கள், நாம் ஞானத்துடன் நடந்தால் நமக்கு தேவையானதெல்லாம் அதனுடன் சேர்ந்து வரும் என்று நீதிமொழிகள் நமக்கு வாக்கு அளிக்கின்றது. அதாவது நாம் ஞானத்தில் செயல்பட்டால் தேவன் நமக்கு என்ன செய்வார் என்று நீதிமொழிகளில் உள்ள வாக்குத்தத்தங்கள் நம்மை வியக்க வைக்கிறது. வலிமையுள்ள வாக்குத்தத்தங்கள் அவை. அதாவது இந்த ஐஸ்வர்யம், மரியாதை, பதவி உயர்வு, நீண்ட ஆயுள் மற்றும் நல்ல ஆரோக்கியம்
மேலும் நாம் ஞானத்தை பயன்படுத்தினால் நாம் உண்மையில் விரும்பும் அனைத்தும் நீதிமொழிகளின் புத்தகத்தை எடுத்து அதை வாசித்து அதில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் உபயோகப்படுத்தும் எவருக்கும் மிக ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதாவது அது வாய் பிளக்கும் ஆச்சரியமாக இருக்கும். எனவே நான் மேலும் கடந்து செல்வதற்கு முன் இதை நீங்கள் கருத்தில் கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீர்களா? அல்லது நான் இதை செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியும், நான் இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும், ஆனால் அதாவது என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அதை செய்வது இல்லை. ஞானம் என்பது ஒரு பொருளின் மேலோட்டத்தை தாண்டிய நுண் அறிவின் ஆழம் என்று சொல்லலாம். காரியங்கள் உண்மையில் இருக்கும் வழியை பார்க்கும் விதத்திற்கு அப்பால் நம்மை ஞானம் அழைத்துச் செல்லும். நாம் அறிந்ததை சரியாக செய்ய நாம் எப்படி உணர்கிறோம் என்பதற்கு அப்பால் ஞானம் நம்மை கொண்டு செல்லும். நாம் மாம்சத்தில் இருக்கின்றோம். மாம்சம் சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொண்டிருக்கிறது. தேவன் என்ன விரும்புகிறார்? அவர் நம் ஆவிக்குள் வாழ விரும்புகிறார். மேலும் ஆத்துமா கட்டுப்பாட்டோடு இருக்கவே அவர் விரும்புகிறார். ஆவியும் ஆத்துமாவும் கட்டுப்பாட்டில் இருந்தால் சாத்தான் ஏற்கனவே ஜெயம் பெற்றவனாகி விடுவான். ஆத்துமா என்பது மனம், சித்தம் மற்றும் உணர்ச்சிகள். எனவே பெரும்பாலும் ஜனங்கள் தாங்கள் விரும்புவதை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்கிறார்கள். எனக்கு இது வேணும்னு நினைக்கிறேன், நான் உணர்றேன், இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், உணர்றேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாம் செல்ல வேண்டும் என்று நீதிமொழிகள் சொல்லுகின்றது. நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை தாண்டி வாழ வேண்டும். அதாவது நம் உணர்வுகள் உண்மையானவை. நம்மிடம் அவை இல்லை என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை, நம்மிடம் அவை இருக்கிறது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் நம் முடிவுகளை கட்டுப்படுத்த அவைகளை அனுமதிக்கவே கூடாது. நம் மனம் நான் நினைக்கிறேன்னு எத்தனை முறை சொல்கிறோம். ஆனால் தேவ வார்த்தை என்ன சொல்கிறது? நாம் விரும்புவது கூட சரி, இது எனக்கு வேணும், எனக்கு அது வேணும். வாழ்க்கையில் நாம் விரும்பும் அனைத்தையும் அனுபவிக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய சித்தத்தை செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அவ்வாறு செய்தால் நாம் விரும்பும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடுவோம். அது உண்மையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் தேவனுடன் ஆழமான ஐக்கியத்தை விரும்பினால் அல்லது உங்கள் தலை அறிவு நிறைந்து அதை உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தாமல் இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்களில் பலருக்கு இது பிரயோஜனப்படும் என்று தெரியும். ஒன்று சொல்கிறேன், நீதிமொழிகளை எழுதுவது எனக்கு நன்றாக இருந்தது. இன்று இதை போதிக்க படிப்பது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இவை நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்பட வேண்டியது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவையும் மிக மிக முக்கியம். ஞானம் என்பது விவேகத்தை உள்ளடக்கியது மற்றும் சிந்தித்து பார்ப்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. நாம் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் பேச இருக்கின்றோம். ஆனால் விவேகம் என்பது உங்கள் தலையிலிருந்து வெளிவராத ஒன்று. அது உங்கள் ஆவியிலிருந்து வெளிப்படுவது. எனவே எது சரி எது தவறு என்பதை அறிந்து அதன்படி வாழ்வது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை அதிக மேன்மை உள்ளதாக வாழ வைக்கும். ஆனால் நீங்கள் கவனியுங்கள், ஆழமாக செல்ல அதிக நேரம் எடுக்கும். பிரச்சனை என்னவென்றால் நாம் அவசரத்தில் இருக்கிறோம், நாம் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு வேண்டும் என்று உணர்ந்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஞானத்துடன் நடக்கிறோமானால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை உண்மையில் சரியாக அறிந்து கொள்வதற்கும் சரியாக அதை புரிந்து கொள்வதற்கும் அதிக நேரம் எடுக்கும் என்பது உண்மையான விஷயம். ஞானம் எப்போதுமே பிற்காலத்தை சிந்திக்கும். உண்மையில் ஞானத்தின் பல்வேறு வரையறைகள் நிறைய மேன்மை உள்ளதாக இருக்கும். ஆனால் நான் விரும்பும் எனது சொந்த சிறிய வரையறை எனக்கு இருக்கிறது. ஞானம் எப்போதும் தற்போது நடந்து அது பிற்காலத்தில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஒரு முட்டாள் பிற்காலத்தை ஒருபோதும் நினைப்பது இல்லை. இப்போது நன்றாக இருப்பதைத்தான் விரும்புவார்கள். ஆனால் பிற்காலம் என்பது நிச்சயமாக உண்டு. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். பிற்காலம் ஒன்று உண்டு என்று வேதம் கூறுகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று சொல்கிறது. எனவே நீங்கள் மோசமான விதைகளை அல்லது கீழ்ப்படியாமை விதைகளை விதைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை பெறுவதற்கான காலம் ஒன்று வெளிப்படும். ஆனால் இறுதியில் நாம் விதைத்த அந்த விதைகளை நிச்சயம் நாம் அறுவடை செய்வோம். நாம் கீழ்ப்படிந்தால் அப்படிப்பட்ட விதைகளை அறுவடை செய்வோம். நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் அப்படிப்பட்ட விதைகளை அறுவடை செய்வோம். எபிரியர் 12 கூறுகிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிற பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒருவர் சரீர பிரகாரமாக அதிக எடை கொண்டவர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவர் உடல் எடையை குறைக்க வேண்டும். நல்லது, பசியுடன் இருக்க யாரும் விரும்ப மாட்டார்கள். நான் நீண்ட காலம் அதிகமாக சாப்பிட்டு என் உடல் எடையை குறைக்க விரும்புவேன் என்றால் நான் சாப்பிடுவதை குறைக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு குறிப்பிட்ட காலம் பசியோடு இருக்க வேண்டும். எனக்கு அது பிடிக்காது, நடக்காது, வசதியாக இருக்காது. ஆனால் நான் 20 பவுண்டுகள் இலகுவாக இருக்கும்போது எனக்கு அது பிடித்திருந்தது.
பிற்காலம் என்று ஒன்று உண்டு. நீதிமொழிகள் 1:7 கூறுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள், அதன் தொடக்கப்புள்ளி மற்றும் அதன் சாராம்சம். ஆனால் முட்டாள்கள் திறமை, தேவஞானம், ஆலோசனைகள் மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றை வெறுக்கிறார்கள். எப்போதும் எல்லாம் தெரிந்த ஒருவரிடம் நீங்கள் ஓடுகிறீர்கள். நீங்கள் அவர்களிடம் எதையும் சொல்ல முடியாது. நீங்கள் பரிந்துரைக்கும் எதையும், அவர்கள் எதையாவது தவறாக சொன்னாலும் அவைகள் அனைத்தும் குறித்து வருத்தப்படுவார்கள். பின்பு நீங்கள் ஒரு முட்டாள்தனமான நபராக ஓடிவிடுவீர்கள். ஏனென்றால் உண்மையில் ஒரு புத்திசாலி திருத்தத்தை நேசிப்பான் என்று வேதம் கூறுகிறது. இப்போது நான் திருத்தப்படும் போது எப்படி வருத்தப்படக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நான் அதை நேசித்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். நாம் தவறு செய்கிறோம் என்று யாராவது நம்மிடம் சொல்வதை நம்மில் யாரும் விரும்புவதாக நினைக்க முடியாது. ஆனால் புத்திசாலித்தனமான திருத்தத்தை சொல்பவர்களிடமிருந்து திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. புத்திசாலித்தனமான திருத்தங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே. ஆம், அது என்ன? அடிக்கடி இது குறித்து பேசுவது நீங்கள் கேள்விப்பட விரும்புவது இல்லை. உண்மையில் நான் அதை குறித்து அதிகம் பேசுவதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அது தேவனுக்கு பயப்படுவதில்லை. தேவன் நம்மை நேசிக்கிறவர், அவர் நல்லவர், அவர் நம்மை காயப்படுத்த மாட்டார். ஆனால் தேவனிடம் பயபக்தியுடன் மரியாதையாக இருக்க வேண்டும். அதாவது அவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் ஏதாவது சொல்லுகிறார் என்றால் அதை அர்த்தத்தோடு சொல்லுகிறார் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அவர் சொல்லும் விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. தேவும் நானும் குழந்தைகளை வளர்க்கும்போது அவர்கள் வாலிப பருவத்தில் இருந்தார்கள். நான் செயலிழந்து ஒரு தவறான வீட்டில் வளர்க்கப்பட்டேன். எனக்கு நிறைய நியாயமில்லாத தண்டனைகளை நான் அனுபவித்தேன். என் நாட்கள் மிக மிக மோசமாக இருந்தது. சில நேரங்களில் என் குழந்தைகளிடம் கண்டிப்போடு நான் இருந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்தார்கள் என்று சொல்லலாம். ஆம், நீங்கள் 30 நாட்களுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று நான் சொல்வேன். நல்லது, நான் சமாதானம் அடைந்த பிறகு எனக்கு தெரியும் அது எனக்கு தண்டனையாக இருக்கும், அவர்களுக்கு அல்ல என்று. அதனால் என் மனதை மாற்றிக்கொள்ள அவர்கள் என்னிடம் பேசுவது எளிது. ஆனால் என் கணவர் டேவ் அப்படி இல்லை. அவர் எந்த வகையான தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சிறிது யோசிப்பார். அவர் அதை சொன்னால் அதை அர்த்தத்தோடு சொல்வார். அவர் அதை சொன்னால் அது நடக்கும் என்று குழந்தைகளுக்கு தெரியும். எனவே அவர்கள் என்னை விட டேவ் மீது அதிக பயபக்தி கொண்டிருந்தார்கள். தேவனை குறித்து பயபக்தியுள்ள இப்படிப்பட்ட பயம் நமக்கு இருக்க வேண்டும். இது ஜனங்களிடத்தில் உண்மையில் இல்லாத ஒன்று. உலகில் இன்று ஜனத்தொகை பெருகி இருக்கிறது. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். தாங்கள் எல்லா காரியத்தையும் திறம்பட செய்துவிட முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் இப்படி தேவனுக்கு எல்லாம் தெரியுமா? இது 21ஆம் நூற்றாண்டு. ஏன் தெரியுமா? தேவன் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட அவரது வார்த்தையின் அர்த்தம் இது இன்றும் பொருள்படும். நமக்கு புரிதல் தேவை என்று வேதம் கூறுகிறது. நான் உண்மையில் நீதிமொழிகளில் 7 அடித்தள கொள்கைகளை குறித்து பேசுகிறேன். அவை ஞானம், புரிதல் மற்றும் அறிவு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், விவேகம் மற்றும் பகுத்தறிவு. மற்றும் நான் எதையும் மறந்துவிட்டனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டும். எனவே அவைதான் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள். அவை அனைத்தும் ஆழமான விஷயங்கள். அவை மேலோட்டமான விஷயங்கள் அல்ல. புரிதல் என்பது மனம் அல்லது புத்திசாலித்தனம், பிரதிபலிப்பு, சிந்தனை, அறிவு அல்லது மனதுடன் அது உணரப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் விரும்பலாம். பள்ளியில் குழந்தைகள் படிக்க கற்றுக்கொள்ள தொடங்கும் போது அவர்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அவர்களின் புரிதலில் சோதனை பாடம் நடத்தப்படும். வேறு வார்த்தையில், ஒரு நபர் ஒரு புத்தகத்தை அதிவேகத்தில் படிக்கக்கூடும். ஆனால் அவர்கள் படித்தது உண்மையில் புரிந்து கொள்ளாமல் படிக்கலாம். காலப்போக்கில் நீங்கள் இதை சிந்தித்து பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மார்க் 4 கூறுகிறது, நீங்கள் கேட்கும் சத்தியத்திற்கு நீங்கள் கொடுக்கும் சிந்தனை மற்றும் படிப்பு அளவீடு, நல்லொழுக்கம் மற்றும் அறிவின் அளவு அது மீண்டும் உங்களிடம் வரும். எனவே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தேவாலயத்தில் இருக்கும்போது நீங்கள் எப்போதாவது குறிப்புகளை எடுத்திருக்கிறீர்களா? அல்லது செய்தி பதிவு செய்யப்பட்ட நகலை வாங்கியிருக்கிறீர்களா? உண்மையில் அந்த செய்தியை எடுத்து அடுத்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வேத ஆராய்ச்சியில் நீங்கள் செலவழிக்கலாம். அதற்கு மேல் சென்று வேதத்தில் வசனங்களை தேடுவது, தியானிப்பது, வேதம் சொல்வதை கேட்டு ஜெபிப்பது, இப்படி இன்னும் பல. நான் நினைக்கின்றேன், இந்த அறிவெல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்று நான் சொல்லும்போது இதுதான் அர்த்தம். ஆனால் நமக்கு உண்மையில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது? எத்தனை பேர் தேவாலயத்திற்கு செல்கிறார்கள்?
ஒருவேளை உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவாலயத்துக்கு செல்கிறீர்கள் என்று சொல்லலாம். அந்த வாரத்தில் என்னால் அதை செய்ய முடியவில்லை. நான் உங்களிடம், நல்லது, இன்று சபை எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. செய்தி நன்றாக இருந்தது. போதகர் என்ன பிரசங்கித்தார்? ஓ, சில நேரம் நீங்கள் தேவாலயத்திலிருந்து வெளியேறி 1 மணி நேரத்திற்கு பிறகு பிரசங்கம் என்ன என்று கூட நினைவில் இருக்காது. இதன் பொருள், நீங்கள் மேலோட்டமாக கவனம் செலுத்துகின்றீர்கள், ஆனால் அது உங்கள் உட்புறத்தில் ஆழமாக இறங்கிய மட்டத்தில் இருக்கிறது இல்லை. உண்மையில் இன்று நமக்கு அதிகம் சொல்லப்படுகிறது என்று நினைக்கின்றேன். நாம் ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு பொருள் பதிந்த விஷயத்திற்கு இப்போது செல்கின்றோம். அது நம் வாழ்வில் ஒரு வெளிப்பாடாக மாறும் அளவுக்கு நீண்ட காலம் ஒருபோதும் ஒட்டிக்கொண்டு இருப்பது இல்லை. தேவனின் நிபந்தனையற்ற அன்பு குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். வசனங்களை கேட்பதனால் அதை பெற முடியாது என்று உங்களுக்கு சொல்ல முடியும். தேவனின் அன்பை நான் படிக்க வேண்டியிருந்தது. மீண்டும் சொல்கிறேன், தேவனின் நிபந்தனையற்ற அன்பு குறித்து ஒரு வெளிப்பாடு நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். 1 வருடம் அது எனக்கு உண்மையாக மாறும் வரை. இப்போது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், தேவன் என்னை நேசிக்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கு சிக்கல் இருக்கும்போது, ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கவில்லையா என்று நான் கேட்க மாட்டேன். அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே என்பது குறித்து நீதிமொழிகள் 8 வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 8 அல்ல, மன்னிக்க, ரோமர் 8. இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எனவே இந்த விஷயங்களை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், அந்த தேவன் எப்போதும் என்னோடு இருக்கிறார். அவரின் பிரசனத்தை என்னால் உணர முடிகிறதா, அல்லது அவரின் பிரசனத்தை என்னால் உணர முடியவில்லையா, அல்லது அவர் அங்கே இருப்பது போல் தெரிகிறது, அல்லது அவர் இல்லை. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவர் இருக்கிறார். ஆனால் நான் அதை அநேக காலம் படித்திருக்கிறேன். இப்போது பவுலின் ஜெபம், நான் அவற்றை எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை படிக்கப் போவதில்லை, ஆனால் இவை மிக சுவாரஸ்யமானவை என்பதால் அவற்றை படிக்க நான் பரிந்துரைக்கிறேன். அவைகள் எபேசியர் அதிகாரம் 1, எபேசியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் அதிகாரம் 1, கொலோசேயர் 1 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 1 இருக்கிறது. ஆனால் எபேசியர் 1 எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். இப்போது கேளுங்கள், நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் மர்மங்கள் மற்றும் இரகசியங்களை பற்றிய நுண்ணறிவு தெளிவையும் ஆழமான மற்றும் நெருக்கமான அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும். உங்களுக்கு மேயரை தெரியும் என்று சொல்லலாம். ஓ, எனக்கு ஜாய்ஸ் மேயரை தெரியும். நல்லது. என்னை போல் தேவை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். தேவன் அறிந்திருப்பது போல் தேவ அறிந்திருக்க மாட்டார். தேவன் அறிந்திருப்பது போல் என்னை கூட எனக்கு தெரியாது. எனவே அறிவின் அளவுகள், புரிந்து கொள்ளும் நிலைகள் உண்டு. மேலும் நாம் எப்போதும் பவுலை போல ஆழமாக செல்கிற ஆசைகள் கொண்டிருக்க வேண்டும். அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு இருக்க வேண்டும். இந்த பவுலின் ஜெபங்களை நான் விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். தாம் தம்மை அழைத்ததினாலே நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தேவன் நமக்கு எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பதையும், அவருடைய வல்லமை நம்மில் இருக்கிறது என்பதையும், நமக்கு கிடைத்திருப்பதையும் நாம் உண்மையில் புரிந்து கொண்டால் நம் வாழ்வில் கிட்டத்தட்ட பல பயங்கள் நமக்கு இருக்காது. பின்னர் எபேசியர் 3 தேவனின் அன்பை குறித்து இதே போன்ற ஆழமான புரிதலை அவர் நிறைய பேசுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவ உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக ஜெபிக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதாவது ஆழமாக செல்லும் போது அதற்கு நேரம் எடுக்கும். அது நீங்கள் பொறுமை இழந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. அது எதையாவது ஒட்டி செல்ல அதற்கு நேரம் எடுக்கும். அனுபவத்தின் மூலம் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து நீங்கள் உண்மையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். நான் தொடர்ந்து செல்கிறேன். இந்த பவுலின் ஜெபங்கள் அனைத்தும் இது போன்ற விஷயங்களை குறித்து நாம் பேசலாம். அவர் சொல்கிறார், மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் வேண்டுதல் செய்கிறேன். வீட்டில் உள்ள எல்லோரும் அல்லது நீங்கள் இப்போது எங்கிருந்தாலும் ஆழமாக என்று சொல்லுங்கள். நாம் ஆழமாக செல்லவே தேவன் விரும்புகிறார். ஆம், லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் ஒரு நல்ல கதை இருக்கிறது. பின்பு அவர் கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி தங்கள் வலைகளை அலசிக்கொண்டு இருந்தார்கள்.
அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிடித்து முடிந்துவிட்டன. அவர்கள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அந்த கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆம், அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் அப்படி உணர்ந்த நேரங்கள் உண்டு. நான் எந்த நாளும் எல்லா கிறிஸ்தவ நியமங்களையும் போதிக்கிறதை உணர்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையில் விஷயங்கள் உண்மையில் செயல்படவில்லை. நல்லது, நான் மேற்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறதால் தான் பொருளாதார உயர்வுக்கு புதிய ஆடைகள் வாங்கவும் பெரிய வீடு வாங்கவும் நான் அதிக அக்கறை கொண்டிருந்தேன். அதற்காகவே நான் என்னுடைய நம்பிக்கையை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தேன். நான் அதை எல்லா தவறான விஷயங்களுக்கும் பயன்படுத்தினேன். வேதத்தில் மத்திய 6 நீங்கள் தேடுகிறீர்களானால் என்று கூறுகிறது. அது உங்கள் முழு இருதயத்தோடு செல்லக்கூடிய மற்றொரு வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. எனவே நாம் சரியான விஷயங்களை தேடினால் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். அவர் சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இது எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கவனியங்கள், அதுதான் நான் இன்று பேசுகிற காரியம். நான் உணர்வது முக்கியமல்ல, இதை செய்ய வேண்டுமா அல்லது செய்யக்கூடாதா என்று தேவன் தன் வார்த்தையில் சொன்னால் நான் அவர் வார்த்தையில் வாழ வேண்டும். நான் எப்படி உணர்கிறேன் என்பதனால் அல்ல. பேதுரு சொன்னது எனக்கு பிடிக்கும், நான் அதை விரும்பக்கூடாது, அது வேலை செய்யும் என்று கூட நினைக்கக்கூடாது. நாங்கள் சோர்வாக இருக்கிறோம், நாங்கள் களைத்து போயிருக்கிறோம், ஆனால் அதே சமயம் நீங்கள் அதை செய்ய சொன்னால் அதைத்தான் நாங்கள் செய்வோம். அது ஆச்சரியமாக இல்லையா? வேதம் சொல்கிறது, அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நீங்கள் உண்மையிலேயே தேவனை ஆழமாக தேடுகிறீர்கள் என்றால், தேவனின் ஆழமான விஷயங்களை நாம் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்பினால், நம் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து அவர்களுக்கு உதவ முடியும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு அற்புதமான வழியில். ஞானம், நீதிமொழிகள் ஞானத்தை குறித்து பேசுகின்றன. நீதிமொழிகள் விவேகத்தை பேசுகின்றன. விவேகம் என்றால் என்ன தெரியுமா? இது நல்ல மேலாண்மை. இது ஒரு அற்புதமான சொல். புரிந்துணர்வு மற்றும் நடைமுறை ஞானம் வேண்டும் என்று பொருள். விவகாரங்களை நிர்வகிப்பதில் விவேகம். உங்கள் எல்லா செழிப்பையும் புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதில் விவேகம். ஒரு விவேகமுள்ள நபருக்கு பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று தெரியும். ஒரு விவேகமான தொழிலதிபருக்கு ஜனங்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது தெரியும். தங்களுக்காக உழைக்கிறவர்களை கொண்ட எவரும் அவர்கள் விவேகம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் ஏதாவது தவறு செய்யும் போது அவற்றை சரி செய்வதை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள். ஒரு விவேகமான இல்லத்தரசி எல்லாவற்றையும் செய்து முடிக்க தன் நேரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று தெரியும். தன் குழந்தைகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்று அவளுக்கு தெரியும். வீட்டு பட்ஜெட்டை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதும் அவளுக்கு தெரியும். ஒரு விவேகமுள்ள நபர் அவர்களின் முன்னுரிமைகளை புரிந்து கொள்வார். மற்றும் விவேகம் என்ற சொல் நாம் இன்னும் கொஞ்சம் பேசுவோம் என்று சொன்னேன். எனக்கு அது பிடித்திருக்கிறது. இது ஒரு சிறந்த யோசனை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சிறு விஷயம், கீழ்நோக்கி அழுத்துகிற விஷயம் இருக்கிறது. அது சரியாக உணர வைக்காது. அது விவேகம் உங்கள் மூளைக்கு தவறு என்ன என்று புரியாது. ஆனால் நீங்கள் செய்ய தயாராக இருக்கும் ஒன்றை உங்கள் ஆவியில் சரி செய்தால் அதுவே தேவன் உங்களுக்கு விவேகத்தை கொடுப்பார். உங்கள் தலைக்கு புரியாது, ஆனால் நீங்கள் அதை நிறுத்தி காத்திருக்க வேண்டும் என்பதுதான் விவேகம். விவேகத்தை நான் விரும்புகிறேன். அது ஏன் தெரியுமா? விவேகமுள்ள நபர் ஒரு ரகசியத்தை மிக சிறப்பாக பாதுகாக்க முடியும். என்று பலர் அவர்கள் கேட்கும் அனைத்தும் அவர்கள் அதை குறைத்து மற்ற அனைவருக்கும் சொல்லுகிறார்கள். எனக்கு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், அதிகமானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு சிலர், ஏனென்றால் இது போன்ற அநேகர் இல்லை. நான் அவர்களிடம் ஒன்று சொன்னால் நான் அவர்களிடம் சொல்லக்கூட வேண்டியதில்லை. இப்போது யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு விவேகம் இருக்கிறது. அவர்கள் விவேகமுள்ளவர்கள். அவர்கள் என் வணிகத்தை சொல்லக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் புத்திசாலிகள். அன்றாட வாழ்வில் ஆனந்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று என்னோடு இணைந்ததில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பிஸியான வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை இதில் செலவழிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இதற்காக சிறிது நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. நான் நீதிமொழிகளில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அதற்கு ஞானத்தை தேடி என்று பெயர் வைத்திருக்கிறேன்.
அது எனது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நோக்கம். நான் இந்த புத்தகத்தை எழுதும் வரை நீதிமொழிகளில் எத்தனை வெவ்வேறு பாடங்கள் இருக்கும் என்கிற எந்தவிதமான யோசனையும் எனக்கு இல்லை. நீதிமொழிகளின் 31 அதிகாரங்களில் ஒவ்வொன்றிலும் நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். நீதிமொழிகள் உண்மையில் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் உள்ளடக்கியது என்று நான் நினைக்கிறேன். நாம் அதை ஆய்வு செய்வோமானால், தயவுசெய்து ஆய்வு என்று நான் சொன்னதை கவனியுங்கள், வாசிப்பது அல்ல. அதை நாம் ஆய்வு செய்து அதன் ஆழத்தை உண்மையில் புரிந்து கொண்டோமானால், நியமங்களையும் நீதிமொழிகளையும் தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற எந்த ஒரு நபருக்கும் இது போன்ற அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்று நீதிமொழிகளில் சில குறிப்பிட்ட கருப்பொருள்களை குறித்து நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுவதற்கு ஏராளமான வழிகள் உண்டு. ஆனால் உதாரணமாக நீதிமொழிகள் 3:1 முதல் 4 வசனங்கள், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் மதிப்பிற்குரிய வாழ்க்கையும் தருகிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. சாதாரண வாழ்க்கை அல்ல, வாழ வேண்டிய மதிப்பிற்குரிய வாழ்க்கை. சமாதானத்தையும் உட்புறமும் வெளிப்புறமும் முதிர் வயது வரை, மரணம் வரை பெருக பண்ணும். அது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அதாவது கிருபையும் வெறுப்பு மற்றும் சுயநலத்தை வெளியே தள்ளி சத்தியமும் வேண்டுமென்று செய்கிற பாசாங்குத்தனம், மாய்மாலங்களை, பொய்களை வெளியே தள்ளி உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. எனவே அவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார், நாம் சரியான விஷயங்களில் செயல்படுவோம் என்றால் தவறான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நுழைவதற்கு இடம் இருக்காது என்று. நான் பலமுறை தவறான வழியில் செல்கிறேன் என்று நினைப்பேன். நாம் தவறான காரியத்தை செய்ய முயற்சிக்க கூடாது. சரியானதை செய்வதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். பின்பு அது தவறான காரியத்திற்குள் செல்ல நமக்கு இடம் கொடுக்காது. எனவே இரக்கமுள்ளவராக இருங்கள், தயை செய்யுங்கள், அது நடக்கும். நீங்கள் சுயநலமாக இருக்காதீர்கள். சத்தியத்தில் நடவுங்கள். மாய்மாலங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீ அவைகளை நிகழ விடாதே. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆகவே இந்த வாக்குத்தத்தம், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. தயை இரக்கம் குறித்து பேசலாம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நாம் அப்படி இருக்க வேண்டும். இன்று உலகில் நிறைய நியாய தீர்ப்பும் விமர்சனமும் இருக்கிறது. அதுதான் எத்தனை பேருக்கு சிந்தையை கவரும் ஒரு கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக முகநூல் மற்றும் இணையத்தின் வருகையால் எல்லோரும் எல்லோரையும் குறித்து தங்கள் கருத்தை தெரிவிக்க முடியும். தயை இரக்கம் என்றால் என்ன? நீங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் இரக்கத்தை விரும்புவீர்களா அல்லது நியாய தீர்ப்பை விரும்புவீர்களா? நல்லது, நாம் இரக்கம் காட்டினால் நாம் இரக்கத்தை அறுவடை செய்வோம். இரக்கம் என்பது நியமம் மற்றும் நீதிமொழிகளில் ஒன்று. நீங்கள் ஒரு சிறந்த வாழ்க்கையை விரும்பினால் ஜனங்களிடம் எவ்வளவு இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போது அவர்கள் அதற்கு தகுதியற்றவர் என்று நீங்கள் கூற முடியாது. அது உண்மைதான். யாரும் இரக்கத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல. நீங்கள் இரக்கத்துக்கு தகுதியானவர் என்றால் அது கிருபை அல்ல. ஏனென்றால் கிருபை என்பது தகுதியற்ற ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. இது தேவத்தன்மையின் முதன்மையான குணங்களில் ஒன்று. தேவன் இரக்கம் உள்ளவர். நாம் மன்னிப்புடன் நடக்கப் போகிறோமானால் கிருபை அவசியம். உண்மையில் நீங்கள் முதலில் இரக்கம் காட்டாமல் யாரையுமே மன்னிக்க முடியாது என்பது உண்மை. 1 கொரிந்தியர் 13 வேதம் சொல்கிறது, எனக்கு பிடித்தது, அன்பு எப்போதும் ஒவ்வொரு நபரிடமும் மேலானதை நம்பும். மேலும் யாரையும் நியாயத்திற்கு நமக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது சிறந்ததை நம்ப தீர்மானிக்கலாம். யாவரிடமும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். உண்மையில் உங்களில் அநேகர் பார்க்கிறதை நான் கற்பனை செய்கிறேன். இப்போது இது உங்கள் சுற்றுப்புறத்துக்கு சரியானது. ஏனென்றால் நீங்கள் ஒருவரால் மன அமைதி இழந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு தவறு செய்திருக்கலாம். அவர்கள் தவறு செய்திருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஜனங்கள் தவறாக இருக்கும்போது இரக்கம் காட்டுங்கள். அவர்கள் தவறு செய்திருப்பார்கள். ஆனால் தெரியுமா, மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நமக்கு எப்போதும் தெரியாது. எனவே நாம் தேவனைப் போல மாற வேண்டும். மக்களிடம் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். நம்மை திருத்துவதற்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இரக்கத்துக்கான நேரமும் இருக்கிறது. திருத்தும் பகுதியில் நமக்கு சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நமக்கு பிரச்சனை என்று இருக்கிற பகுதி இறங்குகிற பகுதி என்று நினைக்கிறேன். மன்னியாமை என்று உலகில் ஒரு பயங்கரமான பிரச்சனை.
அது நம் வாழ்வில் நம்முடைய சமாதானத்தை திருடிவிடும். அது நம் சந்தோஷத்தை திருடி விடுகிறது. ஜெபத்திற்கான பதிலை திருடி விடுகிறது. இது நம் வாழ்வில் தேவனின் பிரசன்னத்தை திருடி விடுகிறது. எல்லா நேரங்களிலும் சுமந்து எதையாவது நினைத்துக்கொண்டே இருப்பது தேவன் உங்களுக்கு கொடுத்ததைப் போல அவர்களுக்கு மன்னிப்பின் பரிசை கொடுங்கள், நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இயேசு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். நல்லது, அநேக ஆண்டுகளுக்கு முன் நான் அந்த வசனத்தில் சிக்கிக் கொண்டது போல இருந்தேன். தேவன் எதற்கும் மேலாக என்னை பார்க்க விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருப்பது எனக்கு சிரமமாய் இருந்தது. எனவே நான் அதற்கு திரும்ப சென்று அதை வாசித்து, அதை தியானித்து, அதை படித்து இறுதியாக புரிந்து கொண்டேன். மத்தேயு 12:7 உங்களுக்கு இப்போது வாசிக்கின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். தேவன் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கவே விரும்புகிறார். அவர் நம் பலியை விரும்பவில்லை. மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களிடம் பலியை கேட்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். யாராவது உங்களுக்கு தவறு இழைக்கும் போதும் அவர்கள் செய்ததை குறித்து அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தாமல் நீங்கள் அவர்களுக்கு இரக்கம் காட்டினால் நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போது தேவன் என்னை ஒன்றை பார்க்க விரும்புகிறார் என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நான் இரக்கம் காட்ட எனக்கு மிக கஷ்டமான நேரம் இருந்தது. இதில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இரக்கமுள்ளவராக இருப்பதற்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? நீங்கள் இன்னும் சட்டப்பூர்வமாக சிறுபிள்ளைத்தனமாக ஜனங்கள் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் சிக்கலில் இருக்கிறார்களா? அது பழைய ஏற்பாட்டின் கீழே வாழ்வது போன்றது. நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் நாம் கிருபையின் கீழ் வாழ்கிறோம். அதாவது தேவன் தகுதியற்ற நமக்கு தயவை காண்பித்திருக்கிறார். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார். இப்போது தேவன் நம்முடைய பாவங்களுக்காக ஒருபோதும் நம்மை கையாளுவதில்லை என்ற அர்த்தம் அல்ல. அவர் காண்கிறவர். ஆனால் அவர் நமக்கு பல தடவைகள் இரக்கம் காட்டும்போது அதன் பின் உள்ள காரணத்தை, அது ஏன் எதற்கு என்று தேவன் புரிந்து கொள்கிறவராக இருக்கின்றார். ஆனால் நான் உடைந்த காலத்திலிருந்து வந்தவள், துஷ்பிரயோகம் செய்யப்பட்டேன், செயலெழுப்பு தவிர வேறு எதையும் சுற்றி வாழ்ந்ததில்லை என்று தேவனுக்கு தெரியும். எனவே பல சூழ்நிலைகளை அவர் எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார். என்னை நியாயம் தீர்க்க காத்திருக்க விடவில்லை. அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்தவர்களை துரத்தி சிறையில் கொண்டு சென்று அடைத்தான். அவன் அவர்களிடம் கொலைகார மனப்பான்மையை கொண்டிருந்தான். அவன் ஸ்தேவான் கல்லெறிவதை கண்டு மகிழ்ந்தவன். இன்னும் எதுவும் இல்லாமல் தமஸ்கு சாலையில் பவுல் எதையுமே கேட்கவில்லை. ஆக தேவன் அவனுக்கு இரக்கம் காட்டினார். மேலும் பவுல் அவர் ஆண்டவர் என்று அறிந்த விதத்தில் அவரை சந்தித்தான். அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். மிகப்பெரிய அப்போஸ்தலர்களில் ஒருவனானான். புதிய ஏற்பாட்டில் 2-3 பகுதி எழுதினவர் பவுல் சொல்கிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்று. எனவே பவுல் உண்மையில் மிகவும் தேவபக்தி நிறைந்த பரிசேயன், உயர் படிப்பு படித்தவன். அவன் தொடர்ந்து மேசியாவை நம்பாததால் தான் சரியானதை செய்கிறோம் என்று நினைத்தான். ஆகவே பவுலின் இருதயம் சரியானது என்று அவன் அறிந்திருந்ததால் தேவன் அவருக்கு இரக்கம் காட்டினார். அவருடைய செயல்கள் தவறாக இருந்தாலும் அதை கற்பனை செய்து பாருங்கள். யாராவது உங்களை துன்புறுத்தக்கூடும். அவர்களின் செயல்கள் உங்களை துன்புறுத்தினாலும் அவர்களின் இருதயம் சரியாக இருக்கலாம். சில நேரங்களில் ஒருவர் தங்கள் சொந்த வாழ்க்கையில் சிக்கலை சந்திக்க நேரிடலாம். அதனால் அவர்கள் உங்களோடு கோபப்படலாம். ஆனால் அவர்கள் அதை செய்கிறதை உண்மையில் உணர்வதில்லை. எனவே நாம் இன்னும் தேவனைப் போல மாற வேண்டும். ஜனங்களுக்கு அதிக இரக்கம் காட்ட வேண்டும். இப்போது தேவன் எனக்கு போதிக்க முயன்றது என்னவென்றால், நான் அவரிடமிருந்து இரக்கம் பெறவில்லை என்றால் எப்போதும் நான் தவறுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு நான் விலைக்கிரயம் செலுத்த உணர வேண்டும். ஆம், நான் ஒரு புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவன். எந்நேரமும் தேவாலயத்திற்கு செல்கிறேன். ஆனால் இந்த நிறைய விஷயங்கள் என் பின்னணியில் இருக்கிறது. ஏனென்றால் என் அப்பா முட்டாள் என்றால் அதற்கு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். ஏதோ ஒரு வகையில், வடிவம் அல்லது நிலையில் அவர் உங்களை மறைத்து விடுவார், அல்லது உங்கள் சலுகைகளை பறித்து விடுவார், அல்லது கோபமாக சத்தமாக கத்தி அரைந்து விடுவார், அல்லது எதையாவது செய்வார். ஆனால் உங்களுக்கு ஒருபோதும் இரக்கம் கிடைக்காது. ஜனங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை. தேவன் எனக்கு போதித்தது என்னவென்றால், அவரிடமிருந்து இரக்கம் பெறுவது எனக்கு தெரியாது. அதனால் என்னிடம் இல்லாததை என்னால் கொடுக்க முடியவில்லை. உங்களுக்கு மிக கஷ்டமாக இருந்தால் இப்போது நான் சொல்வதை கேளுங்கள். யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
நீங்கள் உங்கள் மீது மிக கடினமாக இருந்தால் மற்றவர்களிடமும் நீங்கள் மிகவும் கடினமாக நடந்து கொள்வீர்கள். மேலும் நீங்கள் அவரிடமிருந்து இரக்கத்தை பெற்று மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட தேவன் விரும்புகிறார். இரக்கம் மற்றவர்களின் தேவைகளையும் சிக்கல்களையும் பார்க்கிறது. மேலும் இது முற்றிலும் சுயநலமாகவும் சுய மையமாகவும் இருப்பதை தடுக்கிறது. சிந்தியுங்கள், ஆழமாக சிந்திக்கலாம். இதற்கு நாம் அனைவரும் நேரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. தினமும் கூட கொஞ்ச நேரம் இந்த நிலைமைகளில் சில விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் இருந்திருந்தால் அதிலிருந்து 10 ஆண்டுகள் கடந்து விட்டன, யாரும் உங்களை பார்க்க வரவில்லை என்றால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாதுகாப்பு இல்லங்களில் வயதானவர்கள், அவர்களை வந்து பார்க்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? எனவே நீங்கள் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று கூறும் ஒரு நபராக இருந்தால் ஒரு பாதுகாப்பு இல்ல அறைக்கு சென்று மக்களை உற்சாகப்படுத்த நீங்கள் ஏன் தன்னார்வ தொண்டு செய்ய முயற்சிக்க கூடாது? மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களும் நம் வாழ்வில் மீண்டும் வரும். வளர்ச்சி அடையாத தேசத்தில் வாழ்ந்து உங்கள் பிள்ளைகள் பட்டினி கிடப்பதை பார்ப்பது எப்படி இருக்கும்? நீங்கள் உண்மையிலேயே அதை குறித்து யோசித்தால் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். ஊனமுற்றவராக இருந்தால் எப்படி இருக்கும்? சக்கர நாற்காலியில் இருக்கும் ஒருவர், சக்கர நாற்காலியில் ஒருவர் அவரை அமர்த்த வேண்டும். தானாக அவர் அமர முடியாது. அவரை பாத்ரூமுக்கு தள்ளி செல்ல வேண்டும், சக்கர நாற்காலியிலிருந்து இறக்கிவிட வேண்டும். மற்றும் கழிப்பறைக்கு சக்கர நாற்காலியில் அவர்கள் எங்கு செல்ல வேண்டுமானாலும் திரும்ப நாற்காலியில் தான் செல்ல வேண்டும். இது தினமும் காலை நான் படுக்கையில் இருந்து எழுந்து குடியிலிறக்கி நடந்து சென்று திரும்ப நடந்து வந்து தேவனுக்கு நன்றி சொல்ல எனக்கு காரணமாயிருக்கிறது. நம் வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் ஆழமாக சிந்திக்காததால் அதை விட்டு விடுகிறோம். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான பணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாதிருந்தால் எப்படி இருக்கும்? எந்த நேரத்திலும் உடலில் வலி இருப்பது எப்படி இருக்கும்? நிராகரிக்கப்பட்ட கஷ்டமான அன்பில்லாத அல்லது அசாதாரணமான நேரங்களை உணர்ந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஜனங்களின் அவல நிலை குறித்து நாம் உண்மையிலேயே சிந்தித்தால் எப்படி இருக்கும்? அவர்களிடம் அதிக இரக்கம் காட்ட இது நிச்சயமாக நம்மை தூண்டும். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். இப்போது நீதிமொழிகள் சொல்லும் இன்னொரு விஷயம். நான் சொன்னது போல் நான் பேசும் நேரத்தை காட்டிலும் நீதிமொழிகள் சொல்லும் விஷயங்கள் அநேகம். ஆனால் இது எனக்கு மிக பிடித்த ஒன்று. நீதிமொழிகள் 3, 5, 8. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் தேவனுக்கு மட்டுமே விடை தெரிந்து நிறைவேற்ற வேண்டியதை, இன்னும் அவர் உங்களுக்கு சொல்ல தயாராக இல்லாத விஷயங்களை நீங்கள் தேடி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், இதை நான் தெளிவாக கூற முடிந்தால் தேவனின் உதவி என்று உங்கள் சொந்த வாழ்க்கையை கூட நடத்துவதற்கு நீங்கள் புத்திசாலி என்று நினைக்கக்கூடாது. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும், உங்கள் எலும்புகளுக்கு புஷ்டியாக இருக்கும். வேறு வார்த்தைகளில் குறைந்தபட்சம் நாம் விஷயங்களை நியாயப்படுத்த முயற்சிக்கிறோம். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மாம்சத்தின் சிந்தை பரிசுத்த ஆவி இல்லாமல் உணர்வு மற்றும் காரணங்களை சொல்வது. எனவே நாம் உட்கார்ந்த காரியங்களை நியாயப்படுத்தலாம், காரணம் சொல்லலாம், சிந்திக்கலாம், யோசிக்கலாம், இறுதியாக எதையாவது கொண்டு வரலாம். ஆனால் நாம் கொண்டு வருகிறது சரியானது என்ற அர்த்தம் அல்ல. ரோமர் 8:6 விரிவாக்க வேதத்தில் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று கூறுகிறது. அதாவது அது உங்களை மகிழ்ச்சியடைய செய்யாது, அது உங்களை பரிதாபப்பட வைக்கும். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம், இப்பொழுதும் என்றென்றும். ஞானத்தையும் பரிசுத்தாவியின் உடன்பாட்டையும் தேடாமல் உங்கள் மனதின்படி வாழ்கிறீர்களா? பவுல் ஞானத்திற்காக எழுந்து தன் மனதை அறிவூட்டும்படி ஜெபித்தார். அவருக்கு உண்மையான புரிதல் இருந்தது என்று நினைக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் முதலில் வைக்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் சரீரத்தால், மனதினால், தங்கள் சொந்த விருப்பத்தினால், உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படவில்லை. அவர்கள் தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டனர். அவர்கள் பாவத்தை தெரிந்து கொண்ட போது எல்லாம் தலைகீழாக மாறியது. பின்னர் அனைத்து இயற்கை கூறுகளும் அவற்றின் 5 புலன்களும் கையகப்படுத்தப்பட்டது. மேலும் தேவனின் சித்தம் பின்னுக்கு தள்ளப்பட்டது. நம் சரீரம் இங்கே பூமியில் நம்மில் தேவ ஆவியானவர் செயல்பட ஒரு வாகனமாக இருக்க வேண்டும். நீங்கள் சரீரம் இல்லாமல் பூமியில் இருக்க முடியாது.
அது நம்முடைய ஆவி மனுஷன் வேலை செய்வதற்கான ஒரு வாகனம். ஆனால் ஆவி மனுஷனுக்கு ஆத்துமாவில் கட்டுப்பாடு இல்லை என்றால் தன் மனநிலை புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய விருப்பம் மற்றும் நம் உணர்ச்சிகள் உண்மையில் அவருடைய மகிமை பூமியில் காணப்பட வேண்டும். மனிதனின் வீழ்ச்சி தேவனின் அசல் நோக்கத்தை மாற்றியது. நாம் அதற்கு செல்லலாம். பிரசங்கியில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது, அது எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா? உங்களுக்கு சமாதானம் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவது போல உணர்கிறீர்களா, அல்லது நீங்கள் அதிக நேரம் அதிருப்தி மற்றும் மகிழ்ச்சியற்றவராக உணர்கிறீர்களா? உங்கள் வேலையில் மகிழ்ச்சியற்றவராய், உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியற்றவராய், நீங்கள் வசிக்கும் இடத்தில் மகிழ்ச்சியற்றவராக? நீங்கள் எவ்வளவு குறை சொல்கிறீர்கள் என்பதை ஒப்பிடும்போது தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்கிறீர்கள்? இவை நான் தொடர்ந்து என்னையே பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகள். கண்டனம் செய்யாமல் உங்களை ஆராய்வது நல்லது என்று நினைக்கிறேன். ஆனால் அதை பார்க்கும்போது தேவனின் வார்த்தையோடு ஒப்பிடும்போது நான் எங்கே இருக்கிறேன்? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவற்றை மிக விரைவாக சரி செய்ய முடியும். பிரசங்கி புத்தகத்தை சாலமோன் எழுதினார். அவர் மகிழ்ச்சியாக இருக்க எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனிதர். அதாவது, நான் இதையெல்லாம் செய்தேன் என்று நானே வீடுகளையும் குளங்களையும் கட்டினேன், எனக்கு மனைவிகள் அநேகம் இருந்தார்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் விரும்பியது எல்லாம் அவருக்கு கிடைத்தது. அது எதுவுமே அவரை மகிழ்ச்சியடைய செய்யவில்லை. மற்றும் 12வது அதிகாரத்தில் பிரசங்கியின் கடைசி வசனம், விரிவாக்க வேதாகமத்திலிருந்து இதை நான் விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செலுத்தி அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்று அறிந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். என்னை கவனியுங்கள், இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அவருடைய முழு சிருஷ்டிப்பின் முதன்மையான நோக்கம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க சிருஷ்டிக்கப்பட்டோம். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் கவனியுங்கள். நம்முடைய நடக்கை தேவனை போன்ற தன்மையில் விருத்தி அடைய வேண்டும். நாம் என்ன செய்ய விரும்புகிறோம், நாம் என்ன நினைக்கிறோம் அல்லது உணர்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் தேவன் செய்ய விரும்புகிற அவர் சொல்கிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரி செய்தல், இது சந்தோஷத்தின் அடித்தளம். சூரியனுக்கு கீழான அனைத்து சீரற்ற சூழ்நிலைகளையும் நிலைமைகளையும் சரி செய்தல் மற்றும் மனிதனின் முழு கடமை. எனவே அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கற்ற எதையும் திருத்த சொல்வார். அது சரி செய்யப்பட வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அது என்னவாக இருந்தாலும் அதன்படி நடக்கும். நாம் பகுத்தறிவில் வாழ விரும்பக்கூடாது. அது செய்வது எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியற்றதாக இருக்கும். பகுத்தறிவு விவேகத்தை தடுக்கும். இது நீதிமொழிகளின் அடித்தள கொள்கைகளில் ஒன்று. நாம் என்ன நினைக்கிறோமோ அதைவிட நாம் அறிந்திருப்பதை காட்டிலும் நம்முடைய ஆவியால் நமக்கு தெரிந்தவற்றின் மூலமாகவும் நம் அதிக விவேகத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் அதை நினைத்தால், நான் நேற்று நம்புவதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் சற்று அமைதியாக இருந்து உங்கள் மூளையை ஒரு நிமிடம் முடக்கி விடுங்கள். நீங்கள் நம்புவதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தேவன் நம்முடன் இருப்பதை உணராமல் இருக்கலாம். அந்த உணர்வோடு இருந்தால் பிசாசு அதை ஆக்கிரமித்துக் கொள்வான். எனக்கு ஒரு பரிதாபகரமான நாள் உண்டு. நான் அதை தொடர அனுமதித்தால் நான் உண்மையில் ஒரு நிஜமான பிரச்சனையில் சிக்கி விடுவேன். தேவன் என்னுடன் இல்லை என்று நான் நினைத்தால் அதனால் அவர் என்னை விட்டு விடுவாரா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஏதாவது தவறு செய்திருக்கின்றேனா? தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறாரா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவன் என் பக்கத்தில் எங்கும் இல்லை என்று நினைத்தால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு நிமிடம் என் சிந்தனையை மூடிவிட்டு கேளுங்கள். சரி ஜாய்ஸ், இப்போது என்ன செய்வது? நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? ஆம், தேவன் என்னோடு கூட என்றும் இருக்கின்றார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். என்னை குறித்து அவரது எண்ணங்கள் கடலில் உள்ள மணல் தனையை விட அதிகம். அதைத்தான் நான் எப்போதும் நம்புகிறேன். தேவன் என்னை பாதுகாப்பார், என்னை விசாரிப்பார் என்று நம்புகிறேன். சில நேரங்களில் உலகில் நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்து நாம் பயப்படவோ அல்லது கவலைப்படவோ செய்கின்றோம். மேலும் நாம் வைரஸை பிடிப்போமா, அது இது வேறு ஏதாவது. ஆனால் உங்களுக்கு தெரியும், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றும் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றும் என்ன நடந்தாலும் கவனித்துக் கொள்வார் என்றும் நம்பினால் அந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த பகுத்தறிவில் நாம் இறங்கினால்
நீங்கள் அதிகப்படியான பகுத்தறிவுக்கு வந்தால் விசுவாசத்திலிருந்து உங்களை நீங்களே நியாயப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். வேதம் கூறுகிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எனவே எல்லாவற்றையும் தேட முயற்சிப்பதை நிறுத்துங்கள் என்று சொல்கிறேன். நீதிமொழிகள் ஒரு காரியத்தை குறித்து நிறைய பேசுகிறது. அது என்ன தெரியுமா? அதாவது நிறைய, உண்மையில் நிறைய நிறைய நிறைய, அதாவது விபச்சாரம். எனவே நான் இங்கே தைரியமாக சில நிமிடங்கள் முன் சென்று விபச்சாரம் குறித்து உங்களுடன் இப்பொழுது பேசப்போகிறேன். விபச்சாரம் இதில் இணைந்து வரும். அது திருமணத்திற்கு முன் வைக்கப்படும் உடல் உறவு. இன்று அது குறித்து எனக்கு தெரியாது. நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் அது வேலை செய்யுமா என்று பார்க்க நீங்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற உலகில் வித்தியாசமான கருத்து நிலவும். ஆம், உலகம் ஒரு கருத்தை சொல்லலாம், ஆனால் தேவனின் வார்த்தை சொல்வது அது அல்ல. தேவ சித்தத்தில் வாழும்போது உலகில் பிரபலமானதை நாம் செய்துவிடவே முடியாது. இப்போது இந்த உலகத்தில் திருமணங்களில் நிறைய மோசடி நடக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அது நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கின்றேன். அதாவது வேதம் நீதிமொழிகளில் விபச்சாரம் குறித்து நிறைய சொல்கிறது. அது உங்கள் வாழ்க்கையை எப்படி திருடும் என்பதை குறித்து பேசுகிறது. அது உங்களுக்கு மரணத்தை தவிர வேறொன்றையும் கொண்டு வராது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் முதலில் ஒரு சோதனையை உணர்ந்தால் அதிலிருந்து ஓட வேண்டியதுதான். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறீர்கள். நீங்கள் ஒரு கவர்ச்சியான இளம்பெண் என்று சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு குடும்பம், ஒரு கணவர் மற்றும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியாது, உங்களுக்கு உங்கள் கணவருக்கும் ஒருவேளை விஷயங்கள் பெரிதாக நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அல்லது அவர் உங்களை போதுமான விதத்தில் கவனிக்கலைனாலும், அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்கனவே ஒரு பாதகத்தில் இருக்கீங்க. நீங்கள் சோதனைக்கு இடம் கொடுக்கிறீர்கள் என்றால் சாத்தானுக்கு அது தெரியும். அலுவலகத்தில் சில நல்ல இளைஞர்கள் தினமும் காலையில் உங்களுக்கு காஃபி, ஒரு டோனட் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நான் உண்மையை தான் சொல்கிறேன். 2, 3ஆம் காலையில் அலாரம் மணி அடிப்பதை விட்டு இது சரியல்ல என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்வது சரி என்று தெரியாமல் ஒரு நாள் அவர் கவனிக்கிறார். எனவே அவர் உங்களிடம், என்ன தவறு, உங்கள் கணவரோடு நீங்கள் ஒரு கஷ்டமான நேரத்தை அனுபவிக்கிறீங்க, அதனால் அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல முடிவு செய்கிறீங்க. ஆமாம், அது 2வது தவறு. உங்கள் திருமண பிரச்சனை குறித்து நீங்கள் ஒருவரிடம் பேச வேண்டி இருந்தால் வேறொரு தனி மனிதனிடமோ அல்லது திருமணமான மற்றொரு ஆணிடமோ சொல்லக்கூடாது. ஒரு பெண் நபரிடம் செல்லுங்கள், அல்லது உங்கள் ஆவிக்குரிய தகப்பனிடம் சொல்லுங்கள். ஒருவேளை அவர் உங்களை மதிய உணவுக்கு வரும்படி சொல்லலாம். உங்கள் பிரச்சனைகள் குறித்து பேசலாம். அதை அறிவதற்கு முன்பு நீங்கள் பெரிய 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 சிக்கலில் மாட்டி விடுகிறீர்கள். எனக்கு நினைவிருக்கிறது, ஒருவர் தேவாலயத்தில், அவர் என் கணவரின் நல்ல நண்பர், அவரும் அவரது மனைவியும் எங்களுடைய நல்ல நண்பர்களாக இருந்த போது, அவர் ஒரு முறை என்னிடம் சொன்னார், யாரும் இல்லாத போது, நீங்கள் இருக்கிற மாதிரி என் மனைவி என்கிட்ட நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதாவது சரியாக அவருடைய மனைவி எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு பாராட்டோடு திரும்ப சொல்லி நான் அவரை விட்டு கடந்து வந்தேன். நான் நேராக என் கணவரிடம் வந்து அவர் சொன்னதை சொன்னேன். அதை குறித்து ஜெபிப்போம் என்று முடிவெடுத்தோம். அது மீண்டும் நடந்தால் டேவ் அவரோடு பேசியிருப்பார். ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், அந்த வகையான விஷயங்களோடு நீங்கள் விளையாடக்கூடாது. நீங்கள் நெருப்போடு விளையாடக்கூடாது, எரிந்து போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நான் யாரையும் கண்டிக்க முயற்சிக்கவில்லை. நான் உங்களை சிக்கலில் இருந்து தள்ளி போக வைக்க முயற்சிக்கிறேன். நீங்கள் சிக்கலில் சிக்குவதை விரும்புவதில்லை. நீங்கள் சிக்கலில் இருந்து வெளியேற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். நீதிமொழிகள் இந்த அற்புதமான ஆலோசனைகளால் நிரம்பி இருக்கிறது. நீதிமொழிகளில் வாயை குறித்து வேதம் சொல்லும் பல விஷயங்கள் உண்டு. அதாவது நீதிமொழிகளில் முக்கிய விஷயங்களில் இதுவும் ஒன்று என்று நான் நினைக்கின்றேன். வாயை குறித்த விஷயங்கள். உங்கள் அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்வது, மேலும் உறவுகளை குறித்தும் நிறைய பேசுகிறது. வேதம் கூறுகிறது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள், அவர்களுக்கு நற்காரியங்களை செய்யுங்கள். நல்லது, அவர்கள் நல்லவர் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். தேவன் உங்களை நடத்தும் விதத்தில் நீங்கள் அவர்களை நடத்தினால் நீங்கள் அவர்களை நல்ல அயலவர்களாக மாற்றலாம். நீங்கள் உங்களை நேசிப்பது போல் அவர்களை நேசிக்க வேண்டும். நான் நீங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அல்லது எனக்காகவும் மற்றும் உங்களுக்காகவும் தான். நீதிமொழிகள் புத்தகத்தில் முற்றிலும் உள்ள அனைத்து நியமங்களையும் பின்பற்றும் யாவருக்கும் வாய் பிளக்கும் அதிசயமாக அற்புதமான வாழ்க்கை இருக்கும் என்று மீண்டும் சொல்கின்றேன். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.